Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது theorem 3.3.1. A family script f is normal if and only if its closure script f closure with respect to the distance function is compact. அதாவது இதில் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு க்ளோஷர் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எஃப் நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட் எஃபோட க்ளோஷர் காம்பேக்டாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் எஃபோட க்ளோஷர் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா அதே சமயத்தில் அந்த ஃபேமிலி நார்மலாக இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஃபேமிலிக்கும் ஒரு காம்பேக்ட்னஸ்க்கும் உள்ள ரிலேஷனை தான் இந்த தியரத்தில் நம்ம பார்க்குறோம். நார்மாலிட்டி அண்ட் காம்பேக்ட்னஸ் பற்றின ரிலேஷன்ஷிப். ஸோ அதை பற்றி ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஸோ இந்த ப்ரூஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, ஸ்கிரிப்ட் எஃப் இஸ் ரிலேட்டிவ்லி காம்பேக்ட். ஸ்கிரிப்ட் எஃப் ரிலேட்டிவ்லி காம்பேக்ட்னு நம்ம எப்போ சொல்வோன்னா அதோட க்ளோஷர் காம்பேக்டாக இருக்கும்போது. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஸ்கிரிப்ட் எஃப் வந்து நார்மல்னு எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு வகையில் எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் காம்பேக்ட்னு எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது நார்மல் ஃபேமிலின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை வச்சு க்ளோஷர் காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். க்ளோஷர் காம்பேக்ட்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து இது ப்ரூஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எஃப் ரிலேட்டிவ்லி காம்பேக்ட்னு சொல்லுவோம் எப்போ அப்படின்னா அதோட க்ளோஷர் காம்பேக்டாக இருக்கும்போது. ஸோ இப்போ நம்ம க்ளோஷர் காம்பேக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கிரிப்ட் எஃப் ரிலேட்டிவ்லி காம்பேக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபேமிலி நார்மலாக இருக்கும். நார்மல் ஃபேமிலினாலும் ரிலேட்டிவ் காம்பேக்ட்னாலும் ஒன்று தான்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு சிம்பிளாக நம்மளுக்கு ப்ரூஃப் கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம எக்ஸாமில் 10 மார்க்கில் கேட்க போகிற கொஷின் இது. ஸோ அதனால் இதோட நம்ம ப்ரூஃபை வந்து நம்ம ஒரு தியரட்டிக்கலாக நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமில் நான் எழுதி கொடுத்துருக்க இந்த ப்ரூஃபையே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. காம்பேக்ட் அப்படின்னா என்ன? A metric space is compact if and only if every infinite sequence has a convergent subsequence. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம காம்பேக்ட்னு எப்போ சொல்லுவோம்னா அதுலேருந்து ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ், ஒவ்வொரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸுக்கும் ஒரு சப்சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஒரு சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற சீக்வன்ஸ் தான், இப்படி இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம வந்து மெட்ரிக் ஸ்பேஸை தான் நம்ம வந்து காம்பேக்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து போல்ஸோனா-வைஸ்ட்ரஸ் தியரம் படி மெட்ரிக் ஸ்பேஸஸ் காம்பேக்ட்ன்ற ஒரு ப்ரூஃப். ஸோ இந்த காம்பேக்ட் ப்ரூஃபை வச்சு தான், இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு ப்ரூஃப் தயாரிக்க போகிறோம் இந்த கொஷினுக்கு. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபேமிலி நார்மலாக இருந்துச்சுன்னா அதோடைய க்ளோஷர் காம்பேக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்குவோம். முதல்ல இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்துப்போம், சஃபிஷியன்சி பார்ட் எடுத்துப்போம். ஸோ இதை எடுத்துக்கிட்டு script f be normal to prove that script f closure is compact அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். லெட் இந்த ஸ்கிரிப்ட் எஃப்லேருந்து ஒரு எஃப்ன்ற ஒரு சீக்வன்ஸ் தயாரிக்கிறோம். சீக்வன்ஸ் தயாரித்தோன்னா அந்த சீக்வன்ஸ்க்கு சீக்வன்ஸ் ஆஃப் எஃப்ன்னு பேர் வைக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் எஃப்ன்றது ஒரு நார்மல் ஃபேமிலி அப்படின்றது நம்ம எடுத்திருக்க விஷயம். இந்த நார்மல் ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு க்ளோஷர் இருக்கும். ஸோ அந்த க்ளோஷர் ஸ்கிரிப்ட் எஃப் கண்டெய்ன்ட் இன் த ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர்லேருந்து நம்மளால் ஒரு சீக்வன்ஸை எடுக்க முடியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எஃப்ன்றது ஒரு நார்மல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மல்னால் அதுலேருந்து எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும், ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்கிரிப்ட் எஃப்ன்ற ஃபேமிலிலேருந்து எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அதுலேருந்து ஒரு சப்சீக்வன்ஸை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த சப்சீக்வன்ஸ் விச் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஒமேகா. ஸோ ஒவ்வொரு காம்பேக்ட் சப்செட்லேயும் அந்த ஒமேகான்ற ரீஜியனில் இருக்கிற ஒவ்வொரு காம்பேக்ட் சப்செட்லேயும் இந்த சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றது தான்
ஸ்கிரிப்டெஃப் சொல்லுது. ஸோ பொல்சானோ-வாய்ஸ்ட்ரஸ் தியரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்கிரிப்டெஃப் காம்பேக்டாக இருக்கணும்னா அதில் இருக்கிற அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற நிறைய சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சில சப்சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக இருக்கணும் அப்படின்றது தான் பொல்சானோ-வாய்ஸ்ட்ரஸ் தியரம் சொல்கிறது. கிட்டத்தட்ட பொல்சானோ-வாய்ஸ்ட்ரஸ் தியரமில் காம்பேக்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதே விஷயத்தை தான் இங்கே நார்மலுக்கும் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஸ்கிரிப்டெஃபை காம்பேக்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஸ்கிரிப்டெஃபை இது மூலமாக நம்ம வந்து காம்பேக்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு விஷயம் நார்மலாக இருந்துச்சுன்னா அதில் என்ன கண்டிஷன்ஸ் வச்சு காம்பேக்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி பொல்சானோ-வாய்ஸ்ட்ரஸ் தியரத்தில் சொல்கிற மாதிரி இது வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா காம்பேக்ட் சப்செட்டில் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ்னு சொல்கிறாங்க. காம்பேக்ட் சப்செட்டில் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டெஃபை காம்பேக்ட்டுன்னு சூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்கிரிப்டெஃப்லேருந்து நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன்ஸும் இதில் தான் இருக்க போகுது, ஃபேமிலியில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி. ஸோ கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அண்ட் காம்பேக்ட் செட். அதே போல் அந்த நார்மல்லேருந்து ஒவ்வொரு சீக்வன்ஸுமே கன்வர்ஜ் ஆகிறதும் காம்பேக்ட் சப்செட்டில் தான். ஸோ அதனால் இதுக்குள்ளே ஒரு காம்பேக்ட் சப்செட் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக க்ளோஷருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ எஃப் இஸ் கண்டெய்ன்ட் இன் த எஃப் க்ளோஷர்னால் காம்பேக்ட் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் க்ளோஷர்னால் அப்போது எஃப் க்ளோஷரும் காம்பேக்ட்டும் ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம பொல்சானோ-வாய்ஸ்ட்ரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எஃப் க்ளோஷர் இஸ் காம்பேக்ட்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து நார்மாலிட்டியோட டெஃபினிஷன்லேயே நம்மளுக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்டெஃபை வந்து காம்பேக்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்கிரிப்டெஃப் வந்து நார்மல்னு ப்ரூவ் பண்ணணும். நார்மல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காம்பேக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். காம்பேக்ட்னா என்ன, ஒரு ஸ்கிரிப்டெஃப் காம்பேக்ட்டுன்னு சொல்லணுன்னா அதுலேருந்து இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் சூஸ் பண்ணால் அந்த சப்சீக்வெண்ட் கன்வர்ஜ் ஆகணும். அந்த மாதிரி கன்வர்ஜ் ஆகுதான்னு இதில் செக் பண்ணணும். பொல்சானோ-வாய்ஸ்ட்ரஸ் தியரம் படி எஃப்என்னு ஒரு சீக்வன்ஸ் ஸ்கிரிப்டெஃப்லேருந்து எடுத்துக்கிறோம். அந்த ஸ்கிரிப்டெஃப்லேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சப்சீக்வன்ஸையும் அதுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். எஃப்என்ற சீக்வன்ஸ்லேருந்து ஒரு எஃப்என்கேன்ற ஒரு சப்சீக்வன்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் படி, அதாவது ஸ்கிரிப்டெஃப் வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் படி தான் நார்மலாக மாறுதுன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர் வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ரோ ஆஃப் f,g ஃபாலோ பண்ணுது. பட் convergence with respect to the distance function is equivalent to the uniform convergence on compact sets. So பொல்சானோ-வாய்ஸ்ட்ரஸ் தியரம் படி அந்த சப்சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் அந்த சப்சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். ஸோ அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கிறதுக்கு எஃப் க்ளோஷர் வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா, எஃப் ஸ்கிரிப்ட்லேருந்து எடுக்கிற சீக்வன்ஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா எஃப் க்ளோஷருக்குள்ளே இருக்கிற எஃப்புமே யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். எஃப் க்ளோஷருக்குள்ளே இருக்கிற எஃப்லேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுவும் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். அந்த சீக்வன்ஸும் காம்பேக்ட் செட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எஃப் க்ளோஷர் இஸ் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா எஃப்என்கேன்ற ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துக்கிட்ட அந்த சப்சீக்வன்ஸும் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் ஆன் காம்பேக்ட் செட்ஸ். ஸோ ஹென்ஸ் ஸ்கிரிப்டெஃப் இஸ் நார்மல். ஸோ நார்மாலிட்டிக்கும் காம்பேக்ட்னஸ்க்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை துல்லியமாக நம்மளுக்கு விவரிக்கிற தியரம் தான் தியரம் 3.3.1. ஸோ அதை வந்து இங்கே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஸ்கிரிப்டெஃப் இஸ் ரிலேட்டிவ்லி காம்பேக்டாக இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷரும் காம்பேக்டாக தான் இருக்கும். ஸ்கிரிப்டெஃப் ரிலேட்டிவ்லி காம்பேக்ட்னாலும் ஸ்கிரிப்டெஃப் ஃபேமிலினாலும் ரிலேட்டிவ்லி காம்பேக்ட்னாலும் நார்மல்னாலும் ஒன்று தான் அப்படின்னு நம்மளுக்கு
சொல்லிட்டு இந்த தியரத்தை இங்கேயே ப்ரூஃப் பண்ணிடுறாங்க. இது ஒரு வகையான ப்ரூஃப். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்கிரிப்டெஃப் வந்து நார்மல், ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர் வந்து காம்பேக்டுன்னு கிடைக்கிது. ஸ்கிரிப்டெஃப் நார்மலாக இருக்கும்போது ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர் காம்பேக்டுன்னு கிடைக்கிது. இப்போது இன்னொரு மாதிரி இந்த ப்ரூஃபை சொல்லியிருக்காங்க. இப்போது நார்மல் ஃபேமிலிஸை டோட்டல் பவுண்டட்னஸ் கூட ரிலேட் பண்ணணுன்னா ஸ்கிரிப்டெஃப் வந்து நார்மல், ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர் வந்து காம்பேக்டாக இருக்கும். அக்கார்டிங் டு தியரம் ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு செட்டு வந்து காம்பேக்டாக நம்ம எப்போ சொல்லுவோன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட். இதில் முழுக்க நம்மளுக்கு வந்து சீக்வன்ஸை வச்சு சொன்னது பொல்சானோ-வெஸ்டர்ஸ் தியரம். இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தால் அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆகிறது காம்பேக்டுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பொல்சானோ-வெஸ்டர்ஸ் தியரத்தையும் நார்மலிட்டியில் வர காம்பேக்ட் செட்டோடைய கன்வர்ஜென்ஸையும் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம். பட் இங்கே வந்து ஒரு செட்டு காம்பேக்டாக இருக்கணும்னா அது கம்ப்ளீட்டாகவும் டோட்டலி பவுண்டடாகவும் இருக்கணும். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற செட்டு வந்து ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர்ன்றது ஒரு ஃபேமிலியோட க்ளோஸ்டு சப்செட்ஸ் தான் ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர். ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா க்ளோஸ்டு செட்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்டெஃப்குள்ளே அடங்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே க்ளோஸ்டு செட்ஸ்னால் இதில் வந்து ஸ்கிரிப்டெஃப் வந்து டோட்டலி பவுண்டடாக தான் இருக்க முடியும். ஸோ டோட்டலி பவுண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நாங்கள் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம். இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்டெஃப் வந்து டோட்டலி பவுண்டட் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்கிரிப்டெஃப்லேருந்து ஒரு செட்டு ஈன்னு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த செட்டு ஈயை சுற்றி நம்மளால் நிறைய பால்ஸ் ஆஃப் ரேடியஸ் எப்சிலானா வரைய முடியும்னா அந்த ஸ்கிரிப்டெஃப்லேருந்து எடுத்திருக்க அந்த ஈயை வந்து நம்ம டோட்டலி பவுண்டட்னு சொல்லுவோம். இங்கே நம்ம ஸ்கிரிப்டெஃப்பையே டோட்டலி பவுண்டட்னு சொல்லணுன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கலெக்ஷன் ஆஃப் செட்ஸுமே வந்து சுற்றி ஒரு பால் ஆஃப் ரேடியஸ் இருக்கணும். ஸோ மெனி பால்ஸ் ஆஃப் ரேடியஸ், ஃபைனைட்லி மெனி பால்ஸ் ஆஃப் ரேடியஸ் வித் எப்சிலான் இருக்கணும். எப்சிலான்னா முதல்ல என்ன, 0க்கு கிட்ட இருக்கிற ஒரு சின்ன நம்பர், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். 0.0001, 0.000001 அந்த மாதிரி 0 கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர் டோட்டலி பவுண்டடாக இருக்கணும். அதே சமயத்தில் ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர் கம்ப்ளீட்டாகவும் இருக்கணும். கம்ப்ளீட்டாகவும் இருந்து டோட்டலி பவுண்டடாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர் வந்து காம்பேக்டுன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதை காம்பேக்டுன்னு சொல்லிட்டோன்னா அதை வச்சு இது நார்மல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதை காம்பேக்டுன்னு சொல்கிறதுக்கு கம்ப்ளீட்னாலும் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கிறோம். கம்ப்ளீட் அப்படின்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸஸ் நம்ம எப்போ கம்ப்ளீட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுக்கிறோம். அதாவது 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற தூரத்தை சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸாக எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது அது 2 பாயிண்ட்டை எடுத்து ஒவ்வொரு 2 பாயிண்ட்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போதும் அதோடைய வேல்யூ வந்து எப்சிலான் கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் அதுதான் காட்சி சீக்வன்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சி சீக்வன்ஸையும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆக வைக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு அது கன்வர்ஜ் ஆகும். அந்த கன்வர்ஜ் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கணும், அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கணும். இங்கே நம்மளுக்கு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கிறது ஸ்கிரிப்டெஃப்ன்ற நார்மல் ஃபேமிலி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன காட்சி சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதோட டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் எப்சிலானாக இருந்துச்சுன்னா அது கன்வர்ஜ் ஆகிற அந்த லிமிட் பாயிண்ட்டும் அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கும், அந்த ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷருக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷருக்குள்ளே நிறைய லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர்னால் முதல்ல என்னது, ஸ்கிரிப்டெஃப் க்ளோஷர் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்கிரிப்டெஃப் அண்ட் ஸ்கிரிப்டெஃப்
ஸ்கிரிப்ட் எஃப் டேஷ். ஸ்கிரிப்ட் எஃபோட லிமிட் பாயிண்ட்ஸையும் ஸ்கிரிப்ட் எஃப்பையும் கலெக்ட் பண்ண ஒரு யூனியன் தான் வந்து ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர். ஸோ ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் வந்து காம்பேக்டாக இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் எஃப்பும் வந்து காம்பேக்ட் தான். ஸோ இதுவும் காம்பேக்ட் இதுவும் காம்பேக்ட்னா காம்பேக்டாக இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எஃபோட வேலை என்ன, அது நார்மல்னு சொல்கிறாங்க. ஸோ அது நார்மல் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த தியரத்தில் நம்ம ப்ரூஃப் பண்ண மாதிரியே அது நார்மல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அது ஒவ்வொரு காம்பேக்ட் சப்செட்லேயும் கன்வர்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அந்த காம்பேக்ட் சப்செட் தான் இங்கே ஸ்கிரிப்ட் எஃபாகவே இருக்குது. ஸோ அதனால் அது காம்பேக்டாகவும் இருக்கும், ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷரே காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ hence script f is totally bounded, so is script f closure is. S is known to be complete. Sன்றது ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துக்கிற ஒரு ஃபங்க்ஷன். S is known to be complete, then script f closure is also complete, hence it is compact. So script f closure is compact if and only if script f closure is totally bounded and complete. ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸையுமே இந்த விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஸ்கிரிப்ட் எஃப் இஸ் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எஃப் இஸ் காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணுறோம். இப்போது ஒரு செட் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அந்த செட் எஸ்ஸை கம்ப்ளீட்டுன்னு எப்போ சொல்லுவோன்னா அது வந்து நார்மலாகவும் இருக்கணும், டோட்டலி பவுண்டடாகவும் இருக்கணும். ஸோ நார்மல்னால் என்ன, அதுக்குள்ளேருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்தால் அதுக்கு அதோடைய ஒரு இன்ஃபைனைட்லி மெனி சீக்வன்ஸ்குள்ளேருந்து ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ் எடுத்தால் அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகணும், அதுக்குள்ளேயே கன்வர்ஜ் ஆகணும். ஸோ கம்ப்ளீட்லேயுமே அதுதானே சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் தான் இருக்கணும், அந்த லிமிட் பாயிண்ட் அதுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்களே. ஸோ கம்ப்ளீட்னாலும் நார்மல்னாலும் டோட்டலி பவுண்டட்னாலும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சிமிலாரிட்டிஸோட சேமாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸ்கிரிப்ட் எஃப் இஸ் நார்மலாக இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் காம்பேக்டாக இருக்கும், ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் எஃப் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த 10 மார்க் ரொம்ப கன்ஃபியூசிங்கான 10 மார்க்காக தான் இருக்கும். ஒழுங்காக கிளியராக நம்மளோட நோட்ஸ்லாம் படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்.